இந்த கப்பை வச்சு ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். இந்த கப்புக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு, சொல்லட்டுமா? சண்டே மார்னிங் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு மீன் எடுத்துட்டு போயிருந்தேன். மீனை வாங்கி வைக்கும்போது கோலா மீன் பல்லு பட்டு அம்மா கையில நல்லா ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா கையில தான் அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எனக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே பக்கத்துல இருந்த துணியை கிழிச்சு கையில கட்டி விட்டேன். அப்படியே வழக்கம் போல ஜூஸ் கடைக்கு போய் ஜூஸ் குடிச்சிட்டு அம்மாவுக்கு ஒரு ஜூஸ் பார்சல் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு வாங்கிட்டு வந்தேன். எதுக்குன்னு எண்டுல சொல்றேன். மறுபடியும் மீன் மார்க்கெட்டுக்கு போய் அம்மாவுக்கு ஜூஸ் குடுக்கலான்னு போனா அம்மா ஒரு மாதிரி சோகமா அதே யோசிச்சுட்டு இருந்தாங்க. இங்க நீட்டா ஒரு மீன் இருக்கு பாத்தீங்களா, இதான் கோலா மீன். இதோட பல்லு பட்டுச்சுன்னா செம்மையா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும், ஆழமா போட்டுரும். சண்டேன்றதுனால பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கின்னு வீட்டுக்கு போயிட்டேன். பிரியாணி நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கப்பும் சாம்பிராணி வத்தியும் வச்சு ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். ஒரு மார்க்கர் எடுத்து கப்ல அழகா பொம்மை மாதிரி டிரா பண்ணிக்கலாம். அப்படியே கப்போட டாப்ல சென்டர்ல சின்னதா ஒரு ஹோல்ஸும் ஃப்ரண்ட்ல ஃபேஸ் மாதிரி வரைஞ்சதுல அந்த வாயில சின்னதா ஒரு ஹோல்ஸும் போட்டுக்கலாம். இப்ப சாம்பிராணி வத்தியை பத்த வச்சு அதை கீழே வச்சுட்டு அதுக்கு மேல கப்பை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு டாப்ல இருக்க ஹோல்ஸை பிரஸ் பண்ணனா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போக வரும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு.